and lift off. நிலவிற்கு அருகே செல்லும் முதல் பெண் 50 ஆண்டுகளுக்கு பிறகான பயணம் என உலகின் மொத்த கவனத்தையும் தன் பக்கம் திருப்பி இருக்கிறது நாசாவின் ஆர்டெமிஸ் 2 திட்டம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதர்களை நிலவின் அருகே அனுப்பும் இந்த 10 நாள் விண்வெளி பயணம் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கெனடி விண்வெளி மையத்தில் தொடங்கியது. இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணியளவில் ஆர்டெமிஸ் 2 திட்டக்குழுவின் தலைவர் ரீட் வைஸ்மேன், பைலட் விக்டர் குளோவர், சிறப்பு பணியாளர்கள் கிறிஸ்டினா கோக் மற்றும் ஜெரமி ஹன்சன் ஆகியோருடன் ஓரியான் விண்கலம் நிலவை நோக்கி புறப்பட்டது. இதில் கிறிஸ்டினா கோக் நிலவுக்கு அருகே செல்லும் முதல் விண்வெளி வீராங்கனை என்ற சிறப்பை பெற்றுள்ளார். நிலவின் மறுபக்கத்திற்கு அப்பால் சுமார் 7560 கிலோமீட்டர் தூரத்தை அடைந்து பூமிக்கு திரும்பும் இந்த பயணத்தின் போது சில ஆய்வுகளை மேற்கொள்ளவும் நாசா திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக விண்வெளி வீரர்களின் இரத்த மாதிரியில் இருந்து சிறிய திசு மாதிரிகள் நிலவில் வளர்க்கப்படும். நிலவின் அருகேயான விண்வெளி பயணம் மனித உடலை பாதிக்குமா என்பதை அறியவே இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக நாசா விளக்கம் அளித்துள்ளது. அதோடு கதிர்வீச்சு வெளிப்பாடு, சுகாதாரம் மற்றும் மனித செயல்திறன் குறித்த தரவுகளை சேகரிப்பதும் முக்கிய நோக்கமாக உள்ளது. அடுத்ததாக நிலவில் மனிதர்கள் தரையிறங்குவதற்கும் அங்கு ஆராய்ச்சி நிலையம் அமைப்பதற்கும் ஆர்டெமிஸ் 3, 4, 5 திட்டங்களையும் நாசா வடிவமைத்து 2028 செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது.